வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் இன்றைக்கு மிகவும் இலகுவானதும் சுவையானதுமான ஒரு ஸ்பாகெட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது நூடுல்ஸ் என்று நாங்கள் வளமையாக எல்லாத்துக்குமே நூடுல்ஸ் என்று தான் வளமையாக சொல்கிறது. ஸ்பாகெட்டிஸ் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். அதாவது நூடுல்ஸ் அந்த மொத்தமாக இருக்கும் பாருங்க, அந்த நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். எங்களோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செரி தக்காளி பழம் வந்து வந்திருக்குது. நீங்கள் ஏற்கனவே என்னோடய ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ செரி டொமாட்டோ எடுத்து வச்சுருக்கிறோம். அதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி செய்யலாம்னு தான் இந்த மிகவும் இலகுவான ஒன் pot ஸ்பாகெட்டி ரெசிபியை வந்து நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். பாருங்கள், எங்களோட சின்னாக்கள் வெளியே சமைக்கிறனாலே 2 பேரும் வெளிக்கிட்டு வந்துடுவார்கள். அவர் தான் தக்காளி பழம் ஆகிறார். மூத்தவர் வந்து சட்டி பிடிச்சி கொண்டிருக்கிற தக்காளி பழம் போடுறதுக்காக மிச்சம் இருக்கிற தேவையான தக்காளி பழங்களை நாங்கள் வந்து தோட்டத்திலிருந்து பறித்து எடுத்துக்கொள்கிறோம். மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், தோட்டத்திலிருந்து மரக்கறி எடுத்து சமைக்கிறது. பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மெயினாக இந்த ஸ்பாகெட்டி நூடுல்ஸும் தக்காளி பழம் நிறைய போடணும். அதில் நான் கொஞ்சமாக தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஒரு வெங்காயம், நீங்கள் உரைப்பு வேணுமெண்டா கட்டத்தூள், அதாவது மிளகாத்தூள் வந்து போட்டுக்கொள்ளலாம். கட்டத்தூள், அதாவது மிளகாத்தூள் இல்லை கட்டத்தூள், அதாவது உள்ளி, எண்ணெய், உப்பு, மிளகுத்தூள். அதாவது நாங்கள் சின்னாக்களுக்காக அந்த சாப்பாடு செய்கிறபடியாக உழைப்பு போடையில் வெளியில் வந்து எங்களுக்கு ஒரு கிரில் கேஸ் வாங்கினோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் அடுப்பும் அதோட சேர்த்தே வாங்கினோம் வெளியே சமைக்கிறதுக்காக. பாருங்க, நாங்கள் இதில் வெங்காயத்தை வந்து வெட்டி போட்டுக்கிறோம், உள்ளியை வந்து தட்டி போட்டிருக்கிறோம். மற்றது இந்த தக்காளி பழத்தில் இருக்கிற அந்த பச்சையாக இருக்கிற அந்த காம்புகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நான் ஊற்றுறேன். சின்னவர் வந்து உப்பு போடுகிறார். மிகவும் இலகுவானது. உண்மையாகவே நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்திலே முடிஞ்சிடும். நார்மலாக தெரியும் உங்களுக்கு, இந்த ஸ்பாகெட்டியை வந்து 7 நிமிஷத்துக்கு மேலே அவிய விடக்கூடாது. அப்படி அவிய விடாமல் சமைச்சிங்கன்னா மிகவும் சுவையாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூளையும் போட்டுக்கொள்ளுவோம். எங்களோட மூத்தவர் வந்து மிளகுத்தூள் போடுறார். அவர்களும் சேர்ந்து சமைச்சார்கள்னா விரும்பி நன்றாக சாப்பிடுவார்கள். பாருங்கள், அதை கொஞ்சமாக வதக்கி கொள்ளுவோம். நிறைய வதக்க தேவையில்லை. அது தக்காளி பழம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்குற மாதிரி இருந்தால் காணும். எனக்கு இந்த ரெசிபி நல்லா பிடிச்சிருந்தது. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். 10 நிமிஷத்துலேயே சமைச்சு முடிச்சிடலாம். போத்தல் இருக்குப்பா, அந்த இருக்கு போத்தல். இனி இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொள்ளுவோம். பாருங்க, இதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இதில் ஃபுல்லாகவே அப்படியே மூடி அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொள்ளுவோம். ஏன்னா நிறைய அடுப்பு தண்ணி கொதிச்சிடும், அவியாமல் இருக்குமென்றபடியாக. பாருங்கள், இவ்வளோதான் முடிஞ்சுது ஸ்பாகெட்டி சமைச்சு. மிகவும் சுவையாக இருந்தது உண்மையாகவே. நீங்களும் இதே மாதிரி ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்ல மறக்காதீங்க. நாங்கள் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய காணொளியை பார்த்து மகிழ்ந்ததுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். Thank you for watching. Have a nice day. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். பாருங்கள், இதுக்கு நாங்கள் பாமசான் கேஸை வந்து போட்டு சாப்பிட்றோம். உங்கள்கிட்ட என்ன தூள் கேஸ் இருக்கோ அதை போட்டு சாப்பிடுங்க. மிகவும் சுவையாக இருக்கும். சுட சுட போட்டிங்கன்னா தான் நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நன்றி என்னுடைய காணொளியை கண்டு மகிழ்ந்ததுக்கு.